தினம் காப்பவரே, காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர், முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர், உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, என் கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர், அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே,
தினம் காப்பவரே. ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை இயேசு தங்க பேனாவை இன்று தொட்டாரே தொட்டாரே. இயேசு தங்க பேனாவை இன்று தொட்டாரே. என் பேரங்கெழுத, என் பேரங்கெழுத எழுத எழுத, என் பேரங்கெழுத என் பேரங்கெழுத. இயேசு தங்க பேனாவை இன்று தொட்டாரே தொட்டாரே தொட்டாரே. இயேசு தங்க பேனாவை இன்று தொட்டாரே. என் பேரங்கெழுத எழுத எழுத, என் பேரங்கெழுத என் பேரங்கெழுத. பிறவிலேயே கண் தெரியாத குருடனை ஏசப்பா சுகமாக்கணும்னு அவனுடைய கண்கள் எவ்வளோ அழகாக பார்க்குது. பார்த்தீங்கல்ல, அவனுடைய கண்கள் பார்க்குறத சுற்றிலும் பார்க்குறான், தன்னுடைய பேரண்ட்ஸை பார்க்குறான், ஒவ்வொரு பூமியில் உள்ள ஒவ்வொரு திங்ஸையும் பார்த்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்து ஏசப்பாவை தேங்க்ஸ் பண்ணுறான். பாருங்க, நமக்கு ஏசப்பா நமக்கு 2 கண்களை கொடுத்துருக்குறாரு இல்லையா? நம்ம ஏசப்பா தேங்க்ஸ் பண்ணுறோமா? அந்த கண்களில் ஏசப்பாவுக்கு பிரியமானதை பார்க்குறோமா? இன்னைக்கு நம்ம எதை பார்த்துட்டு இருக்கிறோம் பாருங்க. ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் அதை பற்றி பார்க்க போகிறோம். இது 2மே தண்ணி தான் குட்டீஸ். ஒன்று தெளிவான தண்ணியாக இருக்குது, இன்னொன்று பாருங்களேன் எவ்வளோ அழுக்கான தண்ணியாக இருக்குது. நம்முடைய கண்களுமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஏசப்பாவுக்கு பிரியமில்லாததை பார்க்கும்போது அந்த கண்கள் எப்படி ஆகுதுன்னா இந்த தண்ணி போல மாறி விடுகிறது. ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க மத்தேயு 6:22-23, உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். பாருங்க, இந்த கண்ணில் நம்ம தவறு செய்யும் போது இந்த சரீரம் முழுவதும் இருளாகி விடுகிறது. அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த கண் தெளிவா இருந்தால் எவ்வளோ, இந்த தண்ணி பாருங்க எவ்வளோ தெளிவா இருக்குது. இந்த கண் தெளிவா இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்குன்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த 2மே தண்ணியா இருந்தாலும் நம்ம பயன்படுத்தக்கூடியது தெளிவான தண்ணியை தான் பயன்படுத்துவோம். பாருங்க, நம்ம ஏசப்பாவுக்கு ஒரு பயன்படுற பாத்திரமா, பிரியமுள்ள
பிள்ளைகளா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஏசப்பாக்கு பிரியமானவைகளே நம்ம காண வேண்டும். நம்ம அப்படியாக இந்த கதையின் மூலம் ஒரு தீர்மானம் எடுப்போம். பட்டீஸ் நம்ம நம்ம கைகளில் நிறையா இப்போ மொபைல் ஃபோன் காரியங்கள் இருக்கிறது, டிவி இருக்கிறது. அப்போ இதில் நீங்கள் எதை பார்க்குறீங்க? நம்ம தீர்மானம் எடுப்போம். எப்பொழுதும் இந்த கண்களில் நான் ஏசப்பாவுடைய வார்த்தையை நான் நோக்கி பார்த்து அதையே தியானிப்பேன். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 32:8 ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீங்கள் ஏசப்பாட்ட ஞானத்தை கேட்கும்போது அவர் உங்களுக்கு போதித்து அவருடைய கண்ணை உங்கள் மேலே வச்சு உங்களுக்கு ஆலோசனை தருவார். படிக்க வேண்டிய காரியங்கள் மற்றும் நீங்கள் என்ன செய்யணுன்றதை அழகாக உங்களுக்கு போதித்து ஆலோசனை தருவார். குட்டீஸ், இன்றைய நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போமா? கற்றுக் கொடுத்த இந்த 2 கண்களுக்காக நீங்கள் நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த கண்களில் எப்பொழுது ஏசப்பா பிரியமானதையே செய்யணும். இந்த பிறவி குருடன் என்ன பண்ணுறான்? ஏசப்பாட்ட கேட்குறான், ஏசப்பா நான் பார்வையடைய வேண்டும். நீங்களும் எந்த ஒரு காரியனாலும் ஏசப்பாவுடைய வார்த்தையின் மூலம் விசுவாசித்து கேட்கும்போது எப்படி அந்த குருடன் பார்வையை பெற்றுக்கொண்டானோ அதுபோல நீங்களும் கேட்கிறவைகள் எல்லாவற்றையும் ஏசப்பா தருவாங்க. ஓகே குட்டீஸ், அப்படி தீர்மானம் எடுத்திருக்கிறீங்களா? பறவையினம் கூவுது பார், உயிரென்னும் பறவையினம் கரைந்தாலும் கூவினாலும் தேவனையே அவர் துதிக்கின்றன. கரைந்தாலும் கூவினாலும் தேவனையே அவர் துதிக்கின்றன. தம்பி தங்கையே நீ தேவனையே தினம் துதிப்பாயா? தம்பி தங்கையே நீ தேவனையே தினம் துதிப்பாயா? துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் அவர் உந்தன் துதிகளை ஏற்றுக்கொள்வார். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் அவர் உந்தன் துதிகளை ஏற்றுக்கொள்வார். படைத்தலைவன் ஒருவருக்கு ஒரு சிறுமி உதவுகிறாள்.
இந்த சிறுமி என்ன சொல்லி கொண்டிருக்கிறாள் என்று உனக்கு தெரியுமா? கர்த்தரின் தீர்க்கதரிசியான எலிசாவை பற்றியும் கர்த்தருடைய உதவியுடன் அவர் செய்து வருகிற அதிசயமான காரியங்களை பற்றியும் அந்த பெண்ணிடம் சொல்லி கொண்டிருக்கிறாள். அந்த பெண்ணுக்கு கர்த்தரை பற்றி தெரியாது, ஏனென்றால் அவள் இஸ்ரவேல் நாட்டு பெண் அல்ல. அப்படியானால் இந்த சிறுமி ஏன் அந்த பெண்ணின் வீட்டில் இருக்கிறாள்? நாம் பார்க்கலாம். அந்த பெண் சீரியாவை சேர்ந்தவள். அவளுடைய கணவர் நாகமான் சீரிய நாட்டு படைத்தலைவன். சீரியர்கள் இந்த இஸ்ரவேல் நாட்டு சிறுமியை சிறைப்பிடித்து நாகமானின் வீட்டில் கொண்டு வந்து விடுகிறார்கள். அங்கே அவருடைய மனைவிக்கு அவள் வேலைக்காரியாகிறாள். நாகமானுக்கு குஷ்டரோகம் என்ற ஒரு மோசமான வியாதி இருக்கிறது. இந்த வியாதி வந்ததால் உடலில் உள்ள சதை அழுகி போய்விடும். அதனால் இந்த சிறுமி நாகமானின் மனைவியை பார்த்து, என் எஜமானர் இஸ்ரவேலில் இருக்கிற கர்த்தரின் தீர்க்கதரிசியிடம் போனால் நல்லது, குஷ்டரோகத்தை அவர் சுகப்படுத்துவார் என்று சொல்கிறாள். இந்த சிறுமி சொன்ன விஷயத்தை அவள் தன் கணவரிடம் சொல்கிறாள். சுகமாக வேண்டும் என்று நாகமான் துடியாய் துடிக்கிறார். அதனால் இஸ்ரவேலுக்கு போக தீர்மானிக்கிறார். அங்கு போய் சேர்ந்ததும் எலிசாவின் வீட்டுக்கு போகிறார்கள். எலிசா தன் ஊழியக்காரனை நாகமானிடம் அனுப்பி யோர்தான் நதியில் 7 முறை குளிக்கும்படி அவரிடம் சொல்கிறார். நாகமானுக்கு பயங்கர கோபம் வந்துவிடுகிறது. இஸ்ரவேலில் உள்ள எந்த நதியை விட எங்கள் நாட்டில் உள்ள நதிகள் எவ்வளவோ மேல் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார். ஆனால் அவருடைய வேலைக்காரரில் ஒருவன் அவரிடம் வந்து, ஐயா, உம்மிடம் எலிசா கடினமான வேற ஏதொன்றையும் செய்ய சொல்லியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா? இப்போது அவர் உம்மை வெறுமனே குளிக்கத்தானே சொன்னார், நீர் அப்படி செய்ய பார்த்தால்தான் என்ன என்று சொல்கிறான். அதனால் நாகமான் தன் ஊழியக்காரன் சொல்வதை கேட்டு யோர்தான் நதிக்கு போய் 7 முறை முங்கி எழுகிறார். அப்படி செய்ததுமே அவருடைய உடல் எவ்வளவு கட்டுறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் ஆகிவிடுகிறது. நாகமானுக்கு ஒரே சந்தோஷம். அவர் திரும்ப எலிசாவிடம் போய், இஸ்ரவேலின் தேவன் தான் பூமி முழுவதிலும் ஒரே உண்மையான தேவன் என்று இப்போது எனக்கு நன்றாய் தெரிகிறது. அதனால் தயவு செய்து இந்த பரிசை வாங்கிக் கொள்ளுங்கள் என்கிறான். ஆனால் எலிசா, வேண்டாம், அதை நான் வாங்கிக் கொள்ள மாட்டேன் என்கிறார். அந்த பரிசை வாங்கிக் கொள்வது தவறு என்பது எலிசாவுக்கு தெரியும். ஏனென்றால் நாகமானை சுகப்படுத்தியவர் கர்த்தர். ஆனால் அந்த பரிசு தனக்கு வேண்டும் என எலிசாவின் ஊழியக்காரன் கேயாசி ஆசைப்படுகிறான். அதற்காக அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? நாகமான் திரும்பி போகும்போது அவருக்கு பின்னாலேயே ஓடுகிறான். எலிசாவை பார்க்க இப்போதுதான் சில நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். அவருக்கு கொடுக்க உம்முடைய பரிசு பொருட்கள் சிலவற்றை தருமாறு எலிசாவினிடம் சொல்லி அனுப்பினார் என்கிறான். நிச்சயமாகவே இது ஒரு பொய். ஆனால் அது பொய் என்பது நாகமானுக்கு தெரியாது. அதனால் அந்த பொருட்களில் சிலவற்றை கேயாசிக்கு கொடுக்கிறார். கேயாசி திரும்பி வந்ததும் அவன் செய்திருப்பதை எலிசா அறிந்து கொள்கிறார். அதை கர்த்தர் அவருக்கு சொல்லி இருந்தார். எனவே கேயாசியை பார்த்து, நீ இந்த கெட்ட காரியத்தை செய்தபடியால் நாகமானின் குஷ்டரோகம் உன்மேல் வரும் என்று எலிசா சொல்கிறார். உடனடியாக கேயாசிக்கு குஷ்டரோகம் பிடித்துக் கொள்கிறது. இந்த சம்பவங்களிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? முதலாவதாக, அந்த சிறுமியைப் போல் நாமும் கர்த்தரை பற்றி மற்றவர்களிடம் பேச வேண்டும். அப்படி பேசினால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இரண்டாவதாக, நாகமான் ஆரம்பத்தில் இருந்ததை போல் நாம் பெருமை பிடித்தவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஊழியருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவதாக, கேயாசியை போல் நாம் பொய் சொல்லக்கூடாது. பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. பைபிளை படித்தால் இப்படி பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் அல்லவா? ஆமென்.